சுமார் ஒரு 20 வருஷம் கழித்து அடுத்த ஒரு மழை ஞாபகம். இங்கே யூஎஸில் எனக்கு 2 தோழிகள் 3 பேரும் சேர்ந்து இந்த 5 கிலோமீட்டர் ரன்னு 10 கிலோமீட்டர் ரன்னுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதில் 5 கிலோமீட்டர் ரன் தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஆனால் எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப ஆர்வக்கோளாறு ஜாஸ்தி. மழை வருதுன்னு வெதரில் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் கேட்காம இல்லை அடாது பெய்தாலும் விடாது நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 2.5 மைல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியை சுற்றின பார்க்கில் தான் நாங்கள் அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு 3 பேரும் கிளம்பி போனோம். பாதி தூரம் கூட நடந்திருக்க மாட்டோம். அப்படியே மூச்சு பிடிச்சின்னு கொஞ்சம் நடக்கிறோம், கொஞ்சம் ஓடுறோம். நல்லா இடியும் மின்னலமாக வந்துகிட்டே இருக்குது. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாதி தூரத்துலேயே. அந்த மழையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. பாதி தூரத்தில் இப்படி திரும்பி வந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான், அந்த லூப்பை முடித்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஒதுங்கிறதுக்கு அவ்வளோ மரம் இருந்தாலும் அப்படி அடித்து நொறுக்கி ஊற்றுற அந்த மழையில் எங்கே ஒதுங்கினாலும் நாங்கள் நனையாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மழையிலே நாங்கள் ஜாலியாக நடக்கிறோம், ஓடுறோம், எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப சலிப்பாக இருக்கும் பொழுது ஒரு ஓரமாக நின்றுட்டு மழையில் ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு அந்த மரத்தை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்குது, வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நல்ல ஃப்ளாஷ் ஃப்ளட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதையுமே யோசிக்கல. அந்த 3 பேர், அந்த நேரத்தில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சோம். அம்மாவாவோ மனைவியாவோ மகளாவோ எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் நல்ல தோழிகள், எங்களுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டு டைமை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்பு, குடுக்குன்னு ஓடணும். அதை முடித்து அப்படியே இருண்டுகிட்டே வருது. முடித்து பார்க்கிங் லாட் வரையும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். பார்க்கிங் லாட் தான் வந்துட்டோமே, அவங்க வண்டியில் ஏறி போகலாம்ல. ஆனாலும் அந்த வேலையை நாங்கள் செய்யலை. அங்கேயே சேர்ந்துட்டு அந்த ரேவதி மழையில் ஆடுவாங்கள்ல, அது மாதிரி கையை 3 பேரும் கொடுத்துட்டு குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், அந்த சந்தோஷம் அதோட முடிய போகுது இல்லையா. திருப்பி வீட்டுக்கு போனால் அவங்கவுங்க மனைவியாகணும், அவங்கவுங்க தாயாகணும், அவங்களுடைய வேலைகளை செய்யணும். அந்த ரியாலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரி ஓகே ரொம்ப நல்லா இருந்தது, இந்த க்ஷணம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அவங்கவுங்க காரில் ஏறி போயிட்டோம். இன்றைக்கு வரையும் எங்கே மழை பெஞ்சாலும் இந்த நினைவுகள்னால் எனக்கு வந்துகிட்டே போகும். இந்த கடைசியாக சொன்ன நினைவு எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த 3 பேரில் நான் ஒரு ஆள், இன்னொருத்தவங்க ஊர் மாறி போயிட்டாங்க. கடைசியாக அந்த 3வது ஆள் உலகமே மாறி போயிட்டாங்க. மீண்டும் நினச்சாலும் இன்னொரு இடத்துல சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஞாபகத்தை எங்களால் உருவாக்க முடியும்னா அது கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த ஒரு நாள் இரவு, அந்த ஒரு மாலையில் நாங்கள் கொண்டாடின அந்த சந்தோஷம், அந்த கொண்டாடின அந்த நட்பு மீதி இருக்க எங்கள் 2 பேரோட மனசில் எப்பயுமே சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ யோசித்து பார்த்தாலும் அந்த சின்ன புன்சிரிப்பு எங்கள் முகத்தில் அதை கொடுத்துட்டே இருக்கும்.